ம்.
ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இப்பொழுது நாம் நாம் சக்திசாலியான ஸ்திதியில் தாங்கள் வீட்டில் அமர்ந்தபடியே நாம் பாபா ஒவ்வொரு பிராமண குழந்தைகளுக்கும் அநேக விதமான டைட்டில்ஸ் சோமான்களை கொடுத்திருக்கின்றார். அந்த ஒவ்வொரு சமானத்தின் சொரூபத்தில் நாம் சென்று அனுபவம் செய்வோம். இப்பொழுது தன்னைத்தானே தயார் செய்யலாம். மனம் புத்தியை மற்ற அனைத்து சிந்தனைகளிலிருந்தும் விடுவித்து நாம் ஏகாந்தத்தை அனுபவம் செய்வோம். மனதை ஒருமுகப்படுத்துவோம். அனைத்து எண்ணங்களையும் ஒருமித்த நிலையில் நாம் பாபாவிடம் செல்வோம். நான் ஆத்மா, நான் ஜோதி ஸ்வரூபமான ஆத்மா, நான் பிரகாசமான ஆத்மா, நான் ஆத்மா தலையின் நடுவில் 2 புருவங்களுக்கும் மத்தியில் வானத்து நட்சத்திரத்தை போன்று நான் ஆத்மா மிக பிரகாசமாக இருக்கின்றேன். நான் இந்த உடலிலிருந்து ஒரு தனிப்பட்ட சக்தியாக இருக்கின்றேன். நான் ஆத்மா, நான் இப்பொழுது என்னுடைய சக்திகளை உணர்கின்றேன். பாபா எனக்கு சங்கம யுகத்தில் பலவிதமான ஸ்வமானங்கள் என்ற இருக்கையில் அமர்த்தியுள்ளார். நான் ஆத்மா, மிக பிரகாசமான சக்தி. நான் சிறு ஒளி புள்ளியாக இருந்தாலும் நான் மகான் சக்தி என்பதை உணர்கின்றேன். நான் ஆத்மா, நான் புத்தி சக்தியால் பரம் ஜோதியை காண்கின்றேன். அவருக்கு மிக அருகில் இருக்கின்றேன். பாபா, நீங்கள் எப்படிப்பட்டவர்? உங்களுடைய
குணங்கள் என்ன, உங்களுடைய சக்திகள் என்ன என்பதை நான் யதார்த்தமாக புரிந்துள்ள ஒரு மகான் சக்தி. நான் சைத்தன்யமான விட்டில் பூச்சியாக இருக்கின்றேன். எப்படி ஒரு விட்டில் பூச்சி ஒரு ஜோதியில் பலியாகின்றதோ, அவ்வாறு பரம் ஜோதி, சிவஜோதி, பரமாத்மா அவருடைய சக்திகள், அவருடைய குணங்களால் நான் ஆகர்ஷிக்கப்பட்டு மகா ஜோதி நோக்கி பறந்து வரக்கூடிய விட்டில் பூச்சி நான். நான் ஆத்மா. என்னுடைய உடல், மனம், பொருள் அனைத்தினாலும் பாபாவிடத்தில் பலியாகிவிட்டேன், சமர்ப்பணமாகிவிட்டேன். நான் ஆத்மா. மிக லேசாக இருக்கின்றேன். பாபா என்னை பரம் பவித்ர மகான் சக்தியாக ஆக்கியிருக்கிறார். நான் பரம் பவித்ர ஆத்மா. பவித்திர கடல் பாபாவின் அன்பான குழந்தை நான். என்னுடைய எண்ணங்கள், பேச்சுக்கள், செயல்பாடுகள், சம்பந்தங்கள், தொடர்புகள் அனைத்திலும் தூய்மையின் சக்தி நிரம்பி இருக்கின்றது. எப்படி இருந்த என்னை பாபா எப்படி மாற்றிவிட்டார். நான் பரம் பவித்ர ஆத்மா. நான் ஆத்மா. மாஸ்டர் சர்வ சக்திவான். பரம் பூஜ்ய பாபாவிடம் எவ்வளவு சக்திகள் நிரம்பி இருக்கின்றதோ, அனைத்து சக்திகளாலும் நானும் நிரம்ப பெற்ற சக்தி ஸ்வரூப ஆத்மா. நான் மாயாஜீத்
நான் ஆத்மா சாந்தியின் தூதுவனாக இருக்கின்றேன். முழு உலகத்திற்கும் சாந்தியை கொண்டு சேர்க்கக்கூடிய சாந்தியின் தூதுவன் நான். என்னை சுற்றிலும் சாந்தியின் கிரணங்கள் நிரம்பி இருக்கின்றது. நான் சாந்த சொரூப ஆத்மா. என் ஆழ்மனம் சாந்தியில் நிலைத்திருக்கின்றது. சாந்தி கடலின் குழந்தை மாஸ்டர் சாந்தி கடல். நான் ஆத்மா. அங்கதன் ஆடாத அசையாத மனம் படைத்தவன். எப்படிப்பட்ட விஷயங்கள் வந்தாலும் என்னை அசைக்கவே முடியாது. நான் ஆத்மா. ஞான கங்கை என்னிடமிருந்து ஞான துளிகள் அனைவர் மீதும் பட்டு அனைவரும் விழிப்படைகின்றார்கள். நான்
ஓடக்கூடிய ஞான கங்கை நான் ஆத்மா, சம்பன்ன சம்பூர்ண ஆத்மா. 16 கலைகளாலும் 16 குணங்களாலும் நிரம்பப் பெற்ற சர்வகுண சம்பன்ன ஆத்மா. சோலாகலா சம்பூரண ஆத்மா. நான் ஆத்மா, சம்பூர்ண நிர்விகாரி, மரியாதைக்குரிய ஆத்மா. அஹிம்சையை உயர்ந்த தர்மமாக கொண்ட ஆத்மா நான். நான் தேவாத்மா, பூஜ்ய ஆத்மா நான். என்னுடைய தேவ சன்ஸ்காரம் என்னுள் வெளிப்படுகின்றது. நான் பாப்தாதாவின் கண்ணின் மணியாக இருக்கின்றேன். பாபா என்னை முழு உலகத்திற்கும் வெளிச்சத்தை காண்பிக்கக்கூடிய மணியாக்கிவிட்டார். பாபாவின் கண்ணுக்குள் நான் பாதுகாப்பாக இருக்கக்கூடிய கண்மணி நான். நான் ஆத்மா, விக்ன விநாசக். அனைத்து தடைகளையும் வெற்றி அடைந்தவன் நான். நான் இயற்கையை வென்ற ஆத்மா. நான் கர்மேந்திரிய ஜீத். என்னுடைய ஒவ்வொரு கர்மேந்திரியங்களையும் பாபா குளிர்ந்து இருப்பதற்கான மந்திரத்தை கற்றுக் கொடுத்திருக்கின்றார். நான் குளிர்ச்சியான ஆத்மா. நான் ஆத்மா. யக்ஞ ரக்ஷக். பாபாவால் படைக்கப்பட்ட ஒவ்வொரு யஜ்ஞத்தையும் பாதுகாக்கக்கூடிய
யக்ஞ ரக்ஷகாத்மா நான். நான் விஸ்வ கல்யாண்காரி. முழு உலகத்திற்கும் நன்மைகளை செய்யக்கூடிய மகான் காரியத்தை பாபா எனக்கு கொடுத்துள்ளார். நான் சங்கம யுகத்தில் பொறுப்பு என்ற கிரீடம் அணிந்த கிரீடதாரி நான். நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி. என்னுடைய கையில் பாப் தாதா என்னை பாதுகாத்து கொள்ளக்கூடிய சக்கரத்தை கொடுத்திருக்கின்றார். நான் ஆத்மா அனைத்து விதமான பரச்சிந்தனைகளிலிருந்தும் பிற வழிகளிலிருந்தும் என்னை நான் மிக மிக பாதுகாப்பாக வைத்திருக்கின்றேன். ஏனென்றால் என் கையில் ஒரு விரலில் ஒரே பாபா, ஒரே நம்பிக்கை, ஒரே பலம் என்ற ஒருவருடைய நினைவு சுற்றிக் கொண்டே இருக்கின்றது. நான் ஸ்வதர்ஷன சக்கரதாரி ஆத்மா. நான் வெற்றி மூர்த்தி. எங்கு சென்றாலும் பாபா என்னுடன் இருப்பதால் ஒவ்வொரு க்ஷணமும் வெற்றியை அனுபவம் செய்கின்றேன். பாபாவின் கழுத்தின் மாலையாக இருக்கின்றேன். நான் ஆத்மா. ருத்ர மாலையின் மணி நான் பக்தர்களின் இஷ்ட தெய்வம். அநேக பக்தர்கள் என்னை நினைவு செய்கின்றார்கள். அனைத்து பக்தர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்யக்கூடிய இஷ்ட தேவி நான். நான் சௌபாகியசாலி, பத்மாபதம் பாக்கியசாலி, அதிர்ஷ்டசாலி ஆத்மா நான். கோடிக்கணக்கான ஆத்மாக்களில் பாபா என்னை மட்டும் தன் குழந்தையாக தேர்ந்தெடுத்துள்ளார்.
என்பதை நினைக்கும் பொழுது எல்லையற்ற ஆனந்தம் ஏற்படுகின்றது. நான் ஆத்மா எப்படிப்பட்ட பாக்கியசாலி என்பதை உணர்கின்றேன். என்னுடைய அதிர்ஷ்ட ரேகையை மேலும் மேலும் பாபா வரைந்து கொண்டே இருக்கின்றார். அதிர்ஷ்டத்தை உருவாக்கக்கூடிய பேனாவை சிரேஷ்ட கர்மா என்ற எழுதுகோலை என் கையிலேயே கொடுத்துள்ளார். நான் ஆத்மா. ஒவ்வொரு செகண்டும், ஒவ்வொரு அடியிலும், ஒவ்வொரு சுவாசமும் அதிர்ஷ்டத்தை உருவாக்கி கொண்டிருக்கின்றேன். நான் அப்படிப்பட்ட அதிர்ஷ்டசாலி ஆத்மா. நான் எங்கிருந்தாலும் பாபா என்னுடன் இருப்பதை உணர்கின்றேன். நான் அவருடைய குழந்தை. அவர் என்னுடையவர். நான் தூய்மையான அன்னபக்ஷி. எனக்கு தேவையான முத்துக்களையும் ரத்தினங்களையும் விலை மதிப்பற்ற பொக்கிஷங்களையும் நான் தேர்ந்தெடுத்துள்ள அன்னப்பறவை. நான் புனிதமான பக்ஷி. நான் நான் ஆத்மா. வள்ளல் பாபா குழந்தை. மாஸ்டர் வள்ளல். அனைவருக்கும் முக்தியை நான் கொடுக்கக்கூடிய முக்தியின் வள்ளல். அனைவரையும் பலவிதமான பிரச்சனைகளிலிருந்து விடுவிக்கக்கூடிய முக்தியின் வள்ளல் நான். பாபா, நான் எவ்வாறு நிர்பந்தன் ஆத்மாவாக இருக்கின்றேனோ அவ்வாறு அனைவரையும் பந்தனமற்ற ஆத்மாவாக ஆக்கக்கூடிய சர்வ சக்திகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன். சிவசக்தி நான். பாபா என்னுடன் இருக்கின்றார். பாபா நினைவில் நான் கம்பைண்டாக இருக்கின்றேன். சிவசக்தி நான்.
பாபாவின் நம்பிக்கை நட்சத்திரம் என் மீது பாபா எவ்வளவு நம்பிக்கை வைத்துள்ளார். இந்த முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய பொறுப்பை எனக்கு கொடுத்துள்ளார். முழு உலகத்தையும் மாற்றக்கூடிய குழந்தை என்ற நம்பிக்கை வைத்துள்ளார். நான் சுய மாற்றத்தால் உலகத்தை மாற்றக்கூடிய ஆத்மா. நம்பிக்கையின் நட்சத்திரம், அதிர்ஷ்ட நட்சத்திரம், வெற்றி நட்சத்திரம், ஞான நட்சத்திரம், நான் ஆத்மா குல தீபமாக இருக்கின்றேன். பிராமண குலத்திற்கு நல்ல பெயரை வாங்கித் தரக்கூடிய குலவிளக்கு நான். குல தீபமாக இருக்கின்றேன். நான் பாபாவை போல இரக்க மனம் படைத்த ஆத்மா. கருணை கடலின் குழந்தை, மாஸ்டர் கருணை கடல். நான் ஆத்மா அர்ஜுன். பாபாவின் மகா பாக்கியம் எனக்காகவே தான். நான் ஆத்மா. பாபாவின் மகா பாக்கியத்தை கடைபிடிக்கக்கூடிய அர்ஜுன். நான் திருப்திமணி. என்னுடைய அனைத்து ஆசைகளையும் பாபா பூர்த்தி செய்துவிட்டார். இப்பொழுது நான் திருப்தியாக இருக்கின்றேன். என்னால் மட்டுமே என் குடும்பத்தினரையும் உற்றார் உறவினர்களையும் அனைவரையும் திருப்திப்படுத்த முடியும். நான் திருப்திப்படுத்த வேண்டுமானால் ஆசை என்று என்னவென்றே தெரியாத நிலையில் இருக்கக்கூடிய இச்சா மாத்திரம் அவித்யா ஸ்வரூப ஆத்மா நான். ஆசைகளை கடந்த ஆத்மா
ஆசைகளை வென்ற ஆத்மா. நான் பாப்தாதாவின் உடையின் நிழலில் இருக்கும் ஆத்மா. பாதுகாப்பாக இருக்கின்றேன். இக்குடைக்குள் மழையோ வெயிலோ தாக்காதோ அவ்வாறு பாபாவின் பாதுகாப்பு என்ற கொடைக்குள் நான் ஆத்மா மிக மகிழ்ச்சியோடு இருக்கின்றேன். நான் மகாவீர். எனக்கு வாழ்க்கையில் முடியாதது என்பதே இல்லை. அனைத்தும் சகஜம். நான் என்னுடைய மனதில் பாபா பாபா என்ற பாடலை பாட பாட என் மனதில் பலம் அதிகரிப்பதை உணர்கின்றேன். மனோபலம், மனோசக்தி, மனோதைரியம் படைத்த மகாவீராத்மா. நான் ஆத்மா களைப்பற்ற சேவாதாரி. பாபா சங்கம யுகத்தில் சேவைக்கான மிகப்பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தியுள்ளார். நான் ஆத்மா மன்சா வாச்சா கர்மணா மூலம் சேவை செய்யக்கூடிய களைப்பற்ற சேவாதாரி, ஆல்ரவுண்டர் சேவாதாரி. யக்ஞ சேவையால் பாபா என்னை புனிதப்படுத்துவதை உணர்கின்றேன். உடல் சேவையால் என்னுடைய உடல் ஆரோக்கியமடைவதை உணர்கின்றேன். மன்சா சேவா மூலமாக என் மனம் மிகவும் சக்திசாலியாக ஆகுவதை உணர முடிகின்றது. நான் ஆத்மா செல்வத்தால் சேவை செய்யும் பொழுது ஸ்தூல செல்வம் அதிகமாகுவதையும் உணர்கின்றேன். என்னுடைய ஒவ்வொரு சங்கல்பத்தால் நான் சேவை செய்யக்கூடிய சேவாதாரி. நான் நான் ஆத்மா பாபாவின் ரைட் ஹேண்ட்
வலது கரம் நான் சகஜ யோகி, சதாயோகி, சகயோகி ஆத்மா. நான் ஆத்மா, உண்மையான யோகி, ராஜரிஷி. நிச்சய புத்தியுடைய ஆத்மா. பாபா மீதும் என் மீதும் ராமாவின் மீதும் தெய்வீக பரிவாரத்தின் மீதும் அசைக்க முடியாத நம்பிக்கை படைத்த ஆத்மா நான். நான் ஆத்மா, நிராகாரி, நிர்விகாரி, நிரஹங்காரி ஆத்மா. ஊக்கம் உற்சாகம் என்ற இறகுகளால் சதா பறந்து செல்லக்கூடிய பறக்கும் கலையுடைய ஆத்மா நான். நான் சுயராஜ்ய அதிகாரி, விஸ்வராஜ்ய அதிகாரி. பாபாவின் பாலக், மாலிக்காக இருக்கின்றேன். நான் ஆத்மா, புண்ணிய ஆத்மா. ஒவ்வொரு நாளும் பல கோடி மடங்கு புண்ணியத்தை சேமிக்கக்கூடிய மகான் ஆத்மா நான். புண்ணிய ஆத்மா நான். நான் இந்த உலகத்தின் விருந்தாளி என்று புரிந்துள்ளவன். இந்த உலகத்தில் எதுவுமே எனக்கு சொந்தமில்லை. எப்படி வந்தேனோ அவ்வாறு நான் செல்லக்கூடிய மகான் சக்தி. பாபா என்னை சிரேஷ்ட காரியங்களால் புண்ணியங்களை நிறைத்து புண்ணியங்களை எடுத்துச் செல்வதற்கான வழியை காட்டியுள்ளார். விடுபட்டுள்ளேன். புண்ணிய ஆத்மா நான். நான் ஆத்மா. பாபாவிற்கு பல கோடி மடங்கு நன்றி சொல்லி மேலிருந்து நான் ஸ்தூல உலகில், ஸ்தூல சரீரத்தில் மிக லேசாக இருக்கின்றேன்.
சக்திசாலியாக இருக்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி.